ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இப்போ என்ன குழம்பு வைக்க போனால் வெண்டைக்காய் புளிக்குழம்புங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன், 2 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். வாங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நறுக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வெண்டைக்காயை வலுவலுத்தன்ன இல்லாமல் போட்டு வதக்கிக்கலாம். கடாயில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். 10 நிமிஷம் வதங்கிட்டப்போ தான் நல்லாயிருக்கும். வதங்களுக்கு வெள்ளமெல்லாம் வெண்டைக்காய் குழம்பு வைக்கணும், கண்டிப்பாக சேர்த்து வைக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி வச்சுக்காருங்க. இப்படி வதங்கினாக்கா வளவளத்தன்மையே இருக்காது. இது ஒரு கடாயில் வச்சு எடுத்துக்கலாம். தாளிப்போம். ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். எலுமிச்சை புளி உருண்ட அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கு. சாதம் சைடு வந்துருக்கு. பாருங்க, கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி, ஒரு 2 சில்லு தேங்காய் போட்டு அரைக்க போகிறோம். தண்ணி நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸ்டேஜில் வெண்டைக்காய் போட்டு அரைச்சிருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மசாலா பொடி போட்டுக்கலாம். வெண்டைக்காய் பொங்கல் நல்லா வதங்கிடுச்சு. புளி மசாலா பொடி கரைச்சி வச்சுன்னு உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ பொரியல் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா அரைச்சோம்ல, தக்காளி தேங்காய் அது சேர்த்துக்கலாம். அரைச்சி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. சாதத்துக்கு நல்லாயிருக்கும். வெண்டைக்காயில் பல நன்மைகள் இருக்குது. மூளை வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். வெண்டைக்காய் பிள்ளைகளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். சத்து குறைபாடு இருக்காது. வெண்டைக்காயில் பல நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக வெண்டைக்காய் குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க. கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். யாராருக்கு வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள், பிடிக்குன்னு சொல்லுங்கள்.